விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிக்கப் போவதாக அறிவித்திருக்கிறது. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திமுக மற்றும் நாம் தமிழர், பாமக உள்ளிட்டோர் வேட்பாளர்களை அறிவித்த சூழ்நிலையில் இன்று விக்கிரவாண்டி தேர்தல் தொடர்பாக ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் வேலுமணி, தங்கமணி உள்ளிட்டோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று இப்போது முடிவை அறிவித்திருக்கிறார்கள். அதில் 2026 சட்டமன்ற தேர்தலை குறிக்கோளாக கொண்டு தாங்கள் செயல்பட இருப்பதால் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். கடந்த 10 தேர்தல்களில், உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் உள்ளிட்ட 10 தேர்தல்களில் தொடர்ச்சியாக தேர்தலை தோல்வியை சந்தித்த சூழ்நிலையில் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலிலும் அனைவரும் ஒருங்கிணைந்து போட்டியிட வேண்டும் என்று அதிமுகவில் இருந்து பிரிந்த ஓபிஎஸ், இபிஎஸ் மற்றும் சசிகலா பிரிவு உள்ளிட்டோர் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். இந்த சூழ்நிலையில் அதிமுக ஒருங்கிணைப்பு குழு சார்பாக கடிதம் அனைத்து தலைவர்களுக்கும் எழுப்பப்பட்டு நாளை ஆலோசனை கூட்டம் சசிகலா தலைமையில் நடைபெற இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடைபெறாது என தாங்கள் கருதுவதால் தேர்தலை கண்டு தாங்கள் அஞ்சவில்லை, போட்டியிலிருந்து தாங்கள் விலகுகிறோம், புறக்கணிக்கிறோம் இந்த தேர்தலை என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு தாங்கள் செயல்பட இருக்கிறோம் என்றும் பணபலம், படைபலம் மற்றும் ஆட்சி அதிகாரம் ஆகியவற்றை பயன்படுத்தி தேர்தல் நேர்மையாகவும் நியாயமாகவும் விக்கிரவாண்டியில் நடைபெறாது என்பதால் இந்த தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக தாங்கள் அறிவித்திருக்கிறோம் என்றும் இபிஎஸ் அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே 2009 இளையான்குடி, கம்பம், பர்கூர் உள்ளிட்ட பல்வேறு தொகுதி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்திருப்பதாலும் அதே போல இந்த இடைத்தேர்தலையும் தாங்கள் புறக்கணிக்க இருக்கிறோம் என்ற முடிவையும் தற்போது எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுள்ளதாலும் நிர்வாக திறனற்ற அரசு நடைபெறுவதாகவும் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். பொதுவாக அவர் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை கண்டு அஞ்சுகின்ற, பயப்படுகின்ற, அச்சப்படுகின்ற இயக்கம் அல்ல என்றும் தமிழகத்தின் அலங்கோல ஆட்சியை திமுகவினர் நடத்தி வருவதால் அரசு இயந்திரங்களை முழுமையாக பயன்படுத்தி நடந்து முடிந்த நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலில் பல்வேறு அராஜகங்களையும் தில்லுமுள்ளுகளையும் செய்து திமுக வெற்றி பெற்றுள்ளது என்பதால் இந்த தேர்தலை நேர்மையாகவும் நியாயமாகவும் நடத்த மாட்டார்கள் என்பதாலும் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள். 2022 ஆண்டு உள்ளாட்சி தேர்தலில் பணபலம், படைபலத்தை பயன்படுத்தி திமுக வெற்றி பெற்றது. அதே போல விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலிலும் பணபலம், படைபலம் மற்றும் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அங்கு நியாயமான தேர்தல் நடத்துவதற்கு வழிவகை செய்யாது என்பதால் இந்த தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதற்கான காரணங்களை எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பாதையில் தாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்றும் அராஜகம் நடத்தி, வன்முறை நடத்தி இந்த தேர்தலை அவர்கள் எதிர்கொள்வார்கள் என்று நாங்கள் நினைப்பதாகவும் அதனால் தேர்தலை புறக்கணிப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அராஜகம் என்றால் திமுக மற்றும் 2009 ஆண்டு நடைபெற்ற இளையான்குடி மற்றும் கம்பம், தொண்டாமுத்தூர், பர்கூர் மற்றும் சிறுவைகுண்டம் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் புறக்கணித்ததாகவும் அதை பின்பற்றி இப்போதும் இந்த தேர்தலையும் புறக்கணிக்கப் போவதாகவும் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். உள்ளாட்சி அமைப்புகளுக்கான இடைத்தேர்தல் உட்பட திமுக ஆட்சியில் நடைபெற்ற இடைத்தேர்தல்கள் அனைத்தையுமே அவர்கள் வரம்புகளை மீறி அங்கு வன்முறை சம்பவங்களை அரங்கேற்றி ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அங்கு வெற்றியை ஈட்டுவது திமுகவினருக்கு வழக்கம் என்பதால் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலிலும் அதே பாணியை பின்பற்றுவார்கள் என்பதால் தாங்கள் புறக்கணிக்க இருக்கிறோம் என்றும் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் அவர் தெரிவித்திருக்கிறார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட முதல் நாள் தொடங்கி மக்கள் பெரும் அதிருப்தியை ஆளும் திமுக கூட்டணி மீது வெளிப்படுத்திய சூழ்நிலையிலும் திருமங்கலம் பார்முலா, ஈரோடு கிழக்கு பார்முலா என்ற ஒன்றை உருவாக்கி வாக்காளர்களை பட்டியல் அடைப்பது போல அடைத்து அருவருக்கத்தக்க ஜனநாயக படுகொலையை திமுக அரசு தொடர்ந்து அரங்கேற்றி வருகிறது என்பதால் தாங்கள் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சிகளின் பரப்புரைகள் மக்களின் காதுகளிலேயே விழாத அளவிற்கு அங்கு எதிர்க்கட்சியினரும் வாக்காளர்களும் சிறைப்பிடிக்கப்படுவார்கள் என்றும் அள்ளி இறைக்கப்பட்ட பணம், மது, கொலுசு, குக்கர்,
தங்கக்காசு உள்ளிட்ட பரிசு பொருட்களுடன் திமுகவின் மிரட்டல் அப்பாவி மக்களை பெருமளவில் அச்சுறுத்துகிறது என்றும் திமுகவின் மக்கள் அடைப்பு முகாம்கள் ஈரோடு கிழக்கு தொகுதி முழுவதும் நடைபெற்ற சூழ்நிலையில் அதே போன்று அங்கு விக்கிரவாண்டியிலும் நடைபெறும் என தாங்கள் எதிர்பார்ப்பதாலும் திமுகவின் இடத்திற்கு காலையிலிருந்து மாலை வரை அங்கு வந்து அமர வைத்து வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா உள்ளிட்ட உதவித்தொகைகள் வழங்கப்பட்டு வாக்குகள் விலைக்கு வாங்கப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் குற்றம் சாட்டியிருக்கிறார். எதற்காக இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்பதற்கான காரணங்களை அவர் அடுக்கி இருக்கிறார். அதன்படி திமுகவினர் செய்தும் அனைத்து அராஜகங்களையும் ஈரோடு கிழக்கு மாவட்ட கிழக்கு தொகுதி தேர்தலிலும் பார்த்தோம் என்றும் இதே போல அமைச்சர்களும் ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதோடு பணபலம் படைபலத்தோடு பல்வேறு அராஜகங்களை வன்முறைகளை கட்டவிழ்த்து விடுவார்கள் என்பதால் மக்கள் சுதந்திரமாக வாக்களிக்க விடமாட்டார்கள் என்பதாலும் தாங்கள் விக்கிரவாண்டி தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலை புறக்கணிக்க போவதாக அதிமுக அறிவித்திருக்கிறது. இதனால் விக்கிரவாண்டி தொகுதியில் இப்போது திமுக, பாமக மற்றும் நாம் தமிழர் ஆகிய 3 கட்சிகள் மட்டுமே போட்டியிடுகிறது. மும்முனை போட்டி நிலவுகிறது. திமுக சார்பில் அணியூர் சிவா போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அபிநயா போட்டியிடுகிறார். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக சி அன்புமணி அங்கு போட்டியிடுவார் என இன்று காலை அறிவிக்கப்பட்டது. இதனால் மும்முனை போட்டி உறுதியாகிவிட்டது. இந்த விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் 2வது இடத்தை பிடிக்கப் போவது பாஜகவா அதிமுகவா என்ற கேள்வி எழுந்த சூழ்நிலையில் போட்டியிலிருந்து அதிமுக விலகி இருப்பதால் பாரதிய ஜனதா கட்சி 2ஆம் இடம் பிடிக்குமா, நாம் தமிழர் கட்சி 2ஆம் இடம் பிடிக்குமா என்ற சூழ்நிலை இப்போது ஏற்பட்டிருக்கிறது. மும்முனை போட்டியில் 2ஆம் இடத்தை பிடிக்கப் போவது யார், வெற்றி பெறப் போவது யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. பிரதான போட்டியாளரான எதிர்க்கட்சியான அதிமுக இந்த போட்டியிலிருந்து விலகப் போவதாக அறிவித்திருப்பது விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் ஒரு முக்கியமான முடிவாக கருதப்படுகிறது. ஒரு குடும்பம் மட்டுமே அசுர வளர்ச்சி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் அதிகார துஷ்பிரயோகங்கள், அச்சுறுத்தல், வன்முறை மற்றும் சட்டம் ஒழுங்கை சீர்கெடுக்கும் நடவடிக்கைகளில் திமுக அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் விக்கிரவாண்டியிலும் அதுவே தொடரும் என்பதால் எதிர்வரும் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, ஜெயலலிதா ஆகியோரின் நல்லாசியோடு தமிழக மக்களின் பேராதரவோடு அதிமுக மக்களாட்சியை மீண்டும் மலர வைப்பதற்காக இந்த தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள அந்த தேர்தல் புறக்கணிப்புக்கான காரண விளக்க அறிக்கையில் வெளியிட்டுள்ளார் ஆபிரகாம்.